எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணமலி வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வண்ணமயமான நேரம் தாங்க. இன்னைக்கு ஆஃபர் பட்டு சாரி தான் போட போறேன். பட்டு சாரினா பியூர் பட்டு சாரி கிடையாது. இது மிக்ஸ்டு, ஃபுல்லாவே மிக்ஸ்டு சாரி தான் இது. சரிங்களா? இந்த சாரி நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை வாஷ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது காப்பர் ஜரிகை போட்டது. சாரி ஃபுல்லாவே காப்பர் ஜரிகையில் வந்திருக்கும். சாரி அப்படியே செல்ஃப் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்த சாரி. இது நம்ம தறியில நெஞ்ச சாரி. வாங்க காட்டுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் சாரி மங்களகரமா ரெட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சாரியோட டிசைன் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். ஓகேவா? சாரி ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. இப்போ இந்த ட்ரெண்டிங்லாம் மாறிடுச்சு. அதனால ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் இப்போ இந்த சாரி ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்றோம். ஓகேங்களா? இருங்க முந்தி காட்டுறேன். இது முந்தி அப்படியே கல்யாண பொண்ணுக்கு கட்டுற பட்டு சாரி மாதிரியே இருக்குது பாருங்க. காப்பர் டிசைன்ல சேம் இதே டிசைன்ல இதே ரெட் நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். அது அப்போ நெஞ்ச புதுசில் அந்த டிசைன்லேயே இப்போ அப்போ நெஞ்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? இது போயிட்டு இருந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தப்ப எடுத்தது. இது ப்ளவுஸு உங்களுக்கு ஜருகையோட ப்ளவுஸ் வந்துருக்குது பாருங்க. நீங்கள் எந்த டிசைனுமே தைக்க வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. அப்படியே ப்ளவுஸ் தைச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்கள் இது கான்ட்ராஸ்டாக க்ரீன் கலர் போட்டு நீங்கள் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ரெட்டுக்கு க்ரீனு அதான் நிறைய பேர் போடுறாங்க. அப்படி போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாத்த விட இந்த சாரியோட ரேட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 ஆச்சரியப்படுவீங்க. ஓகேவா? இந்த சாரியோட ரேட் 1500 ப்ளஸ் ஷிப்பிங். நல்லா இருக்கா ரேட்டு? சூப்பரான ரேட்டு, சூப்பரான சாரி. இது நம்மளுடைய காக்கை கூட்டம், அது வண்ணவளுடைய ஆடி ஆஃபர். ஓகே. இந்த சாரி நீங்கள் நினைக்கிற மாதிரி சாஃப்ட் சில்க் மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ் எல்லாம் இருக்காதுங்க. நல்லா நம்ம டபுள் வார்ப்பு சாரி இருக்கு பாருங்க, அது மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அந்த சாரி. சரிங்களா? அதனால நாங்கள் சாஃப்ட் சில்க் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு நினச்சோம், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்னு நினச்சோம். அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படிலாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். ஓகேவா? ஏன்னா காப்பரில் சாரி ஃபுல்லாகவே ஜருகு வந்திருக்கு இல்லைங்களா? அதனால சொல்கிறேன் நான். இதுங்க பொண்ணு, இந்த சாரி உங்கள் வீட்டில் பொண்ணுங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுங்க, கட்டிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் கலர்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு சாரி ரெட்டு, நல்லா ரத்த சிகப்பு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த ரெட்டு சூப்பரான ரெட்டு. அடுத்தது பேரட் க்ரீன், சூப்பராக பளிச்சு நிற்கிற பேரட் க்ரீன் மேலே காப்பர் போட்டு நெஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு பாடியில் காட்டிடுறேன் ஒரு ட்ரிப்பு. இதுதான் முந்தி. முந்தியா ப்ளவுஸாடா? முந்தி தான். முந்தியும் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? நீங்கள் இது மிக்ஸுங்கிறதுனால தான் உங்களுக்கு குஞ்சம் போடாமல் வந்திருக்குது பாருங்கள். ஒரிஜினல் பட்டுக்கு பட்டு போட்டு நெஞ்சு தான் அவங்களே குஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்க. கைத்தறி பட்டாக இருந்தால் குஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்க. இது பவர்லூம் சாரிங்கிறதுனால தான் கொஞ்சம் எதுவும் போடாமல் இருக்குது. அதனால் இதோட நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் நூல் உருவி நீங்கள் குஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? இது நல்லா பேரட் க்ரீன் பாருங்க, அதெல்லாம் காப்பர் போட்டு நெஞ்சிருக்காங்க. இந்த சாரியில் உங்களுக்கு கலர் மட்டும் இல்லை, டிசைன் தான் உங்களுக்கு வித்தியாசப்படும். இந்த டிசைன் பார்த்துக்குங்க, ஒரு மாதிரி பூ மாதிரி போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் இந்த டிசைனை காட்டி தான் கேட்கணும். ஏன்னா இதே கலரில் வேறு டிசைன் சாரீ நான் காட்ட போகிறேன். நான் ரெட்லேயே வேறு டிசைன் சாரியும் காட்டுவேன். அதில் உள்ளே இருக்கிற அந்த பூ டிசைன் மட்டும் மாறி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டிசைனில் இந்த 2 கலர் மட்டும் தான் இருக்குது. இந்த பூ போட்ட டிசைனில் ரெட்டும் பேரட் க்ரீன் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த டிசைன் பார்க்கலாங்க. இது நல்லா பீச் கலர், சூப்பரான பீச் கலராக இருக்குது. இதுதான் பீச் கலர். இதில் இருக்கிற சாரி டிசைனை பாருங்கள் நீங்கள். இந்த பூ டிசைனு இதுதான் வேறு டிசைன் சொன்னது. இது வேறு டிசைன் சாரி. இன்றைக்கி நாங்கள் போட்டுக்கிற சாரீஸில் சின்னதாக கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கும். சரிங்களா? ஏதாவது மை ஒட்டின மாதிரி இருக்கும், இல்லாட்டினா மை தான் மேக்ஸிமம் ஒட்டியிருக்கும். மற்றபடி ஹோல்ஸ் இருக்கிறதோ மற்றதெல்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல மை இருக்கிறது தான் இந்த சாரியில் இருக்கும். சரிங்களா? அதனால தான் இவ்வளோ ஆஃபர் ப்ரைஸில் போடுறோம் நாங்கள். இது நீங்கள் ட்ரை வாஷ் கொடுத்தீங்கன்னாவே அந்த மை போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? இதான் சாரியோட இது பாருங்கள், பீச் கலர். ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். நாங்கள் மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது ஏசியோடைய ஏசி போட்ட ரூமில் இரும்பு பீரோவில் உள்ளே வச்சதுனால அந்த மை தான் அது. சரிங்களா? மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. இதுதான் பீச் கலரு. இதுக்கு முந்தி இப்படி இருக்குது. எல்லாமே செல்ஃப், உங்களுக்கு கலர் மட்டும் தான் தெரியும். நீங்கள் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ்க்கு இது போட்டால் தான், இல்லை நீங்கள் அதே செல்ஃப்லேயே ப்ளவுஸ் போட்டுட்டாலும் பரவாயில்ல. இதுதான் ப்ளவுஸு. ஓகேங்களா? அவ்வளோதான்.
அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இதாக இருக்கா அதாக இருக்குன்னு சொல்லாதீங்க. ரொம்ப ஃபால்ட்டாக இருந்தால் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் நாங்களே. சரிங்களா? நான் முன்ன காட்டின அதே டிசைன் சாரீ தாங்க. மெரூன் கலர், நல்லா சூப்பரான மெரூனு பாருங்கள், அழகாக இருக்கா? பக்கத்தில் போனால் கலர் மாறுது. கலர் மாறுதா? தூரத்தில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து முந்தி. சரிங்களா? நல்லா மெரூன் கலர் சாரீ. மெரூனும் க்ரீனும் போட்டு நெஞ்சிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த நூலில் தெரியுது பாருங்கள், க்ரீனு, மெரூனும் க்ரீனும் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பூ போட்ட டிசைன்லேயே க்ரீன் கலர். நான் என் கை பக்கம் இருக்கிறது கீழே வர டிசைனு பெரிய பார்டரு, அங்கே இருக்கிறது சின்ன பார்டரு. ஓகேவா? நல்லா க்ரீன் கலரு, நார்மல் க்ரீன் கலர் பாருங்கள், சூப்பரா க்ரீன். இப்போ நான் காட்டின க்ரீன்லேயே அதோட கொஞ்சம் லைட்டான க்ரீனு, பேரட் க்ரீன். இது லைட் க்ரீன், இது நார்மல் க்ரீன். சரிங்களா? நீங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லி கேளுங்க, எடுத்து கொடுக்குறோம் நாங்கள். சரிங்களா? இது வந்து நார்மல் க்ரீனு, நான் இப்போ காட்டுறது பேரட் க்ரீனு. இதோட கொஞ்சம் லைட்டாக இருக்குது இது. சரிங்களா? அடுத்த டிசைன், இது நல்லா ப்ளூ கலர், நார்மலான ப்ளூ கலருங்க. இந்த சாரீ ப்ளூ கலர், நார்மலான ப்ளூ கலர் பாருங்கள். இதான் இந்த டிசைன் தான் இப்படி இருக்குது ப்ளூ கலரில் பாருங்கள். ஒரு மாதிரி கட்டம் போட்ட மாதிரி இருக்குது, அப்படியே லைன்ஸ் போட்ட மாதிரி. இதில் வந்து ஜருகை பாருங்கள், இதான் ஜருகு தான் சூப்பராக இருக்குது. இதில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னாக்கா, இந்த ஜருகையில் பாருங்கள், அங்கங்கே இந்த நடுகான மடிப்பு வச்ச இடத்துல மட்டும் சும்மா சின்னதாக அந்த இடத்துல ஒரு மாதிரி கலர் மட்டும் தெரியுது பாருங்கள். இதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஃபால்ட்டு, வேறு எதுவுமே இல்லை இதில். ஓகேவா? இதுக்கு வந்து ப்ளவுஸு, இது ப்ளவுஸு அதே கலர். அந்த ஒரு லைன் மட்டும் அப்படியே வந்து தலை வரைக்கும். சரி, இது வந்து ப்ளவுஸு. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கலர் நல்லா லோட்டஸ் பிங்க்கு, நல்ல லோட்டஸ் பிங்க்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது கலர். அப்படியே இதுவும் இதில் இருக்கிற டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நெளியாக வந்திருக்கா. இது ஒரு டிசைனு. சரியா? எல்லாத்து மேலேயுமே காப்பர் போட்டு தான் நெஞ்சிருக்காங்க. ஓகே, பிங்க் கலர், லோட்டஸ் பிங்க் கலர். அடுத்தது இது ஒரு கலருங்க. இதில் வந்து பார்டர் சின்ன பார்டரு. இது வந்து காப்பர் கிடையாது, கோல்டு ஜருகை தான். இது காப்பர் ஜருகை கிடையாது, கோல்டு ஜருகை தான். பாருங்கள், சாரீ ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஆனால் கலர் என்ன கலர்னாக்கா, இந்த ஸ்கெட்ச் பென்சிலில் வந்து மிக்கி மவுஸ் கலர் வரும் இல்லைங்களா, அந்த கலர் இது. அதில் கோல்டு ஜருகை தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜருகை வந்து சின்ன ஜருகை தான் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக கட்டிக்கங்க, நார்மலாக வந்து துவைச்சிக்கலாம் நீங்கள். சரிங்களா? இது வந்து ப்ளவுஸு, ப்ளைனாக இருக்கும் ப்ளவுஸு. இது வந்து முந்தி பாருங்க, இது முந்தி. சரியா? காட்டினதுலேயே சூப்பராக இருக்கா? இந்த சாரீஸ் எல்லாமே இப்போ வந்து ஒவ்வொரு பீஸ் மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? நாங்களே வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது. இதிலெல்லாம் நம்ம பல்கெல்லாம் கிடையாது. அதனால் போட்டதுமே கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. யார் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் சாரீ வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அடுத்த டிசைனுங்க, நல்லா வந்து குங்கும கலர் சொல்லுவோம்ல, அந்த கலர். ஏண்டியப்பா காப்பர் கலந்துருக்குது, மெரூன் கலர் தானே, நல்லா மெரூன் கலரில் நல்லா காப்பர் கலந்துக்கிறது நல்லா இருக்குது. கலர் அழகாக இருக்குது. மெரூனும் காப்பரும் கலந்துருக்குது பாரு, சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நல்ல மெரூன் கலருங்க. அதில் வந்து காப்பர் போட்டு நெஞ்சிருக்காங்க, நல்லா இருக்குது சாரீ. இந்த சாரியோட முந்தி காட்டிடுறேன் உங்களுக்கு. சாரீ டிசைனை காட்டிடுப்பா. சாரீ டிசைனு சூப்பராக இருக்கும், முந்தி ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் கட்டுமா? இந்த சாரிலுமே ஏதாவது ஒவ்வொரு இடத்துல பிளாக் கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக மை இருக்கும். சரிங்களா? அதனால் தெரியறதில்ல நமக்கு, அவ்வளோ ஒன்றும் எடுப்பாக தெரியல. அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் இது வந்து ப்ளவுஸு, கல்யாண சீலை மாதிரியே இருக்குதுங்க. இந்த டிசைனில் இன்னும் 2 கலர் இருக்குது, காட்டுறேன். அந்த டிசைன்லேயே 2 கலர் இருக்குதுங்க. ஒன்று வந்து ஆனியன் பிங்க், நல்ல டார்க் ஆனியன் பிங்க், சூப்பராக இருக்குது அது. இன்னொன்று வந்து பீச் கலர், நல்லா சூப்பரான பீச் கலர். இது 2 கலர் இருக்குது. சரிங்களா? நான் தனித்தனியாக எடுத்து காட்டுறேன். ஆனியன் பிங்க், நல்லா டார்க் ஆனியன் பிங்க் அதே டிசைனில். அடுத்தது வந்து நல்லா பீச் கலர், அதே சேம் டிசைன். இப்போ மெரூன் காட்டின இல்லைங்களா, அதே டிசைனில் நல்லா பீச் கலர் இது. சரிங்களா? இது 2 சாரீ இருக்குது இந்த டிசைனில். அவ்வளோதாங்க. இப்போ நான் காட்டின சாரீஸில் ஆஃபர் சாரீஸ் தான் இது. அங்கங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும், இல்லாமலும் சாரீ உங்களுக்கு வரும்.
அதனால் அது நான் வந்து சொல்ல முடியாது, எந்த சேரில் இருக்குது எந்த சேரில் இல்லைங்கிறத நான் சொல்ல முடியாது. அது நீங்கள் வாங்குறத பொறுத்து, உங்களுக்கு கிடைக்கிற லக்கை பொறுத்து. ஓகேங்களா? இந்த சாரியோட ரேட் வந்து 1500 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகே, இது வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணுற சாரீஸு. சரிங்களா? அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் புது சாரியோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.